கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வார்த்தைகளை ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக எபேசியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று, தேவாதி தேவனுக்கு என்ன பிரியம்? இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு என்ன பிரியமானது, அவருக்கு உகந்தது என்ன, அவர் விரும்புகிறது என்ன, அவர் சிநேகிக்கிறது என்ன என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிலே நிலைத்திருந்து நாம் வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார், அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவருக்கு ஏற்ற போல வாழும்படிக்கு, அவருக்கு உகந்த வாசனையாய் வாழும்படிக்கு, அவருக்குள் நிலைத்திருக்கும்படிக்கு, அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும்படிக்கு, அவருடைய அன்பின் சுவடுகளை, அவர் விட்டு போன தெய்வீக ஆசீர்வாதங்களை, தெய்வீக தன்மைகளை, அவரோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கையை நாம் தேவனோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் யாரோடு கூட இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரோடு நம்முடைய இணைப்புகள் இருக்கிறது, நம்முடைய பிரியம் இருக்கிறது, நம்முடைய உகந்த காரியங்கள், அன்பான காரியங்கள், விரும்புகிற காரியங்கள் யாரோடு சேர்ந்து இருக்கிறது? உலகத்தோடா, நண்பரோடா, இல்ல குடும்பத்தோட அதிகமாய், இல்ல பிசினஸ்லயா, வேலையிலையா? நாம் எதன் மீது அதிகமாய் பற்று உள்ளவர்களாக, சிநேகம் உள்ளவர்களாக, பிரியம் உள்ளவர்களாக நாம் வாழ்கிறோம்? தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அன்புள்ளவர்களாய் வாழுகிறோம். எப்படி பிரியமா நடக்கிறோம்? எப்படி நடக்கிறோம்? மனைவிக்கு புருஷன் பிரியமா இருக்கிறோம், புருஷன் மனைவிக்கு பிரியமா இருக்கிறோம், பிள்ளைகள் பெற்றோருக்கு, பிள்ளைகளை பிரியாசப்படுத்த நாம் என்னென்ன செய்கிறோம்? நண்பர்களுக்கு, முதலாளிகளுக்கு, இப்படி நம்மோடு பழகிறவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? பிரியமாக, அவர்களுக்கு உகந்தவர்களாக, பிரியமானவர்களாக, அவர்கள் விரும்புகிற காரியங்களை, அவர்கள் நேசிக்கிற காரியங்களை நாம் கைகோர்த்து கொண்டு அவர்களோடு கூட நாம் செயல்படுகிறோம். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் படைத்த ஆண்டவர் நமக்காகவே இந்த உலகத்தில் நம்முடைய குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களை, சாபங்களை, நம்முடைய மரணக்கட்டுகளை எல்லாம் அவர் அழுத்தி அந்தரகத்தில் இருந்த, அந்தகார இருளில் இருந்த நம்மை உயிரோடு எழுப்பி நம்மை அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரும்படி செய்திருக்கிறாரே. அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து இருக்கிறாரே. இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இல்லாமல் பிசாசு பிள்ளைகளா இருந்தோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அவருக்கு என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவன் விரும்புகிறதை, தேவன் நமக்குள் செயல்படுத்த நினைக்கிறது, தேவன் அவருடைய சாயலை, அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமை, அவருடைய அன்பை, அவருடைய குணாதிசயங்களை நமக்குள் நிரப்பி இருக்கிறார். அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அதை விரும்புகிறார். நீயும் நானும் செய்ய வேண்டும் என்பது, அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை. நம்ம பார்த்து ஒருத்தவங்க சொல்லணும், தேவனுடைய பிள்ளை, இவர் கிறிஸ்துவர்கள். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறை, நம்முடைய கிரியைகள், நம்முடைய முகத்திலே தெரியும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவ பிள்ளைகள் என்று சொல்லி நிச்சயமா சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வாழ்றீங்க. ஆனாலும் கர்த்தர் இன்னும் விரும்புகிறார். எப்படி? அதே பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பாருங்க, 5:1, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றலாகி. எப்படி நாம் தேவனை பின்பற்றுவோம்? அவருக்கு எப்படி பிரியமாய் உகந்த
பிள்ளைகளாக வாழ்வோம். அவரை பின்பற்றணும். ஃபாலோ வித் ஜீசஸ், ஃபாலோ வித் காட். நாம் தேவனை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும், பின்தொடரணும். அவர் விட்டு போன அடிச்சுவடுகளை, ஊழியத்தை, அவர் விட்டு போன ஜெயங்களை, அவர் விட்டு போன ஊழியங்களை, ஆத்தும அறுவடை, அவர் என்னெல்லாம் நமக்கு அவருடைய அன்பை, அவருடைய மனதுருக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய சத்தியத்தில் நாம் வாழ வேண்டும். அவருடைய உபதேசத்தில் நாம் வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம். என் அன்புக்குரியவர்களே, அவரை பின்பற்றுங்கள். ஒருத்தர் பெரிய ஐஸ்வர்யவன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நான் உன்னை பின்பற்றி வர்றேன் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டானது எல்லாத்தையும் வச்சுட்டு வா. அவன் துக்கமா திரும்பி போயிட்டான். அடுத்து ஒருத்தர் வந்து கேட்டான், ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றி வரேன் போறேன். அப்படியா, நீ எல்லாத்தையும் விட்டு என் சிலுவை எடுத்து பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன சொல்றான், நான் போயிட்டு எங்க அப்பா அம்மா சொல்லிட்டு வர்றேன். இல்ல நீ வந்துட்டேன்னா என்னை பின்பற்றுவான். அப்ப ஆண்டவர் பின்பற்றுகிறது என்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய அன்பு நம்ம இருந்தாலும் நம்ம பின்பற்ற முடியும். அவரோடு கூட நம்ம ஐக்கியமா இருந்தா தான் அவருடைய அடிசுவடுகளை நாம் பின்பற்ற முடியும். இல்லை என்றால் பின்பற்ற முடியாது. ஆண்டவரோடு கூட, உலகத்தோடு கூட, பிசாசோடு கூட அப்படி இருக்கும் பொழுது நாம் பின்பற்ற முடியாது. நாம் இந்த உலகத்துல யாரையும் பின்பற்றுகிறோம். தேவனை பின்பற்றுகிறோமா? சினிமா நடிகர்களை பின்பற்றுகிறோம், ஒரு சில கதை புத்தகங்களை பின்பற்றுகிறோம், ஒரு சிலர் எழுதி வைத்ததை பின்பற்றுகிறோம். ஆனால் மெய்யான தேவனாகிய, மெய்யான வார்த்தையாகிய, சத்தியமுள்ளவராகிய, உண்மையுள்ள தெய்வமாகிய, வானத்தை பூமியை படைத்த தெய்வத்தை, உனக்காக எனக்காக மரித்து உயிரோடு எழுப்பி எல்லாவற்றையும் ஜெயித்த இயேசுவை நாம் பின்பற்றுகிறோமா? மிக முக்கியம். அதுதான் தேவன் விரும்புகிறார், பிரியப்படுகிறார். என்னை பின்பற்றுங்கள். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை பின்பற்றுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழுங்க, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா. அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுத்தது போல, அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு சொல்றார், எப்படி வாழணும்? அன்புல வாழணும், அன்புல நடந்து கொள்ளணும். இல்லையா? அதுதான் அன்பில்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம எல்லாரிடத்திலும் பிரியமானவர்களுக்கு நம்ம குடும்பத்தில் அன்பு செலுத்துறோம், நம்ம உறவுகள் அன்பு செலுத்துறோம். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், எத்தனை பேர் ஒருவேளை சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்றோமா? நம்ம உதவி செய்யறோமா? அதுதாங்க அன்பு. கிறிஸ்து பிதாவாக்கிய தேவன் நம்ம முந்தி அன்பு கூர்ந்ததுனாலே பிதாவாக்கிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பி நம்மை மீட்டிருக்கிறார். அன்பு. அன்பில்லாத தேவன் அறியா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு அன்பு வாயில சொல்றது வார்த்தை அல்ல. அன்புள்ள சீஷனை போல. அன்புள்ள சீஷன் எப்பொழுதும் மார்பை சாய்ந்து அந்த வாலிப பிராயத்தில் கர்த்தர் சொல்லுகிறதெல்லாம், இயேசு சொல்லுகிறதெல்லாம் செய்து, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்போடும்போது கூட உன் தாயை அவங்க தாம்பா இனிமேல் சொல்லுகிற அந்த தாயை ஏற்றுக்கொள்கிற இருதயம், அவர்களை பார்த்துக் கொள்கிற உதவி செய்கிற இருதயம், அந்த அன்பின் சீஷனை போல நாம் வாழ வேண்டும். அன்புள்ள ஒரு சீஷர்களாக, அன்புள்ள தேவ பிள்ளைகளாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து வேதம் சொல்லப்படுகிறது, மேலும் 3ஆம் வசனம், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகியவைகளின் பேர் முதலாக உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. அடுத்த சொல்றாரு, பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக, பரிசுத்தமுள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதாவது சாட்சி உள்ள ஜீவியம். என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தர், நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் வாழுங்க. சொல்றாரு, எனக்கு பிரியமானது உகந்தது பரிசுத்தம். பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வருகை சமமா இருக்கு. என்னைக்கு வரக்கூடாதுன்னு தெரியல. இன்னைக்கு உலகம் பயங்கரமான சூழ்நிலை சந்தித்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனை தரிசிக்கும், தேவனோடு கூட ஆளுகை செய்வோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். அவரை தரிசிக்கணும்னா, அவருடைய அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா பரிசுத்தம் வேணும்.
யோசுவா சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது அற்புதம் நடக்கிறது, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது ஆசீர்வாதம் நடக்கிறது. அவர்கிட்ட சொன்னார், எனக்கு முன்பா நடந்துகிட்டு உத்தமனா இருப்பா, பரிசுத்தமா இருப்பா, அப்ப நான் உங்களை திரளாய் பெருக பண்ணுவேன். அப்ப அந்த மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். யோசிப்புடைய வாழ்க்கையில பரிசுத்தம் அவனை உயர்த்தினது, மேன்மைப்படுத்தினது, ஆசீர்வதித்தது. நீங்களும் நானும் அப்படி தேவன் வாழும்படி பிரியப்படுகிறார். அது மாத்திரம் அடுத்து சொல்லப்படுகிறது 4 வசனத்துல, அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும். இன்னைக்கு வம்பு அடிச்சுக்கிட்டு வீணான காரியங்களை செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு பிரசங்கத்துக்கு ஜபத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒவ்வொருத்தரையும் கிண்டல் பண்ணிட்டு பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? யாரையும் நம்ம பேசக்கூடாதுங்க. ஊழியக்காரரையோ எந்த பிள்ளைகளையும் நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஒன்று செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவனை ஆராதிங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, தேவனிடத்துக்கு நன்றி செலுத்துங்க. அதுதான் தேவன் விரும்புகிறார். எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தேவன் விரும்புது. அதை செய்ய நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வார். நண்பு தேவனுடைய பிள்ளைங்க, நாம் துதிக்க ஆராதிக்க தேவன் எரிகோ கோட்டைகளை இடிந்து விடும்படி செய்வார். தாவீது துதித்து தேவனுடைய ஜெயத்தை அனுபவித்தார். தாவீது துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்தை, அவருடைய வீட்டை கட்டினார். கர்த்தர் செய்வார். தானியேல் ஜெயிச்சது எப்படி? ஜபமும் துதியும் ஆராதனை. பவுலும் சீலாவும் ஆராதிக்கும் பொழுது இல்லையா, கட்டுகளெல்லாம் கர்த்தர் அவிழ்த்தார். உங்களுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அடுத்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாரனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகி கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். அன்புக்குரியவர்களே, நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவால் நாம் மீட்கப்பட்டோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளால் மாறிட்டோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறிட்டோம், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறிட்டோம், அதற்கு சுதந்திரவாளியா, அதற்கு பங்காளிகளா மாறிட்டோம். ஆனால் நாம் கீழ்ப்படியாத பிள்ளைகளைப் போல, துன்மார்க்கர்களைப் போல, உலகத்திலே ஏசுதனம் பண்ணி அழிந்தவர்களைப் போல, உலகத்தின் காரியங்களுக்குள்ளே நாம் இணைந்து வாழாதபடிக்கு, அப்படி இணைந்து வாழ்ந்தால் பாருங்க, தேவனுடைய கோபாக்கின மேல் வரும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அவங்களுக்கு நம்ம பங்காளிகள் ஆயிட்டோம்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டோம், சுதந்திரிப்பதில்லை. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டோம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமா நம்ம நடந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா தேவனுக்கு பிரியமா நம்ம நடக்கணும், ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் நாம் நடக்கணும். அதைத்தான் ஆண்டவர்களை சோதித்து பாருங்க, சோதிங்க. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 5:8 பாருங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு 6வது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். என்றால் நீங்க முன்னே அந்தகாரத்துல இருந்தீங்க, தேவனுக்கு நமக்கு பிரிவினை இருந்தது, பிசாசின் பிள்ளைகளா இருந்த, இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அந்தகாரிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைக்கக்கூடிய புண்ணியங்களை அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். கண்மலையாகி கிறிஸ்துவ மேலே நாம் இருந்து நாம் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அநேகருக்கு. நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு, அந்தகாரப்படாதபடிக்கு நம்முடைய வார்த்தைகளின் கிரியைகளை செய்கிறோம். அதுதான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பர்களுடைய 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள், அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை
சொல்லுகிறது அவலட்சணமா இருக்கிறதே, அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமா இருக்கிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. அதனால் தூங்குகிறேன் விழித்து மனிதரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறதே. ஞானமான பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ளுங்கள். ஞானமான பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுங்க. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்து எப்படி வெளிச்சம் கொடுத்தார்? யோவான் எப்படி பிரகாசிக்கிறவராக இருந்தார்? நீங்களும் நானும் பிரகாசிப்போம், ஒளி கொடுப்போம். எழுமி பிரகாசி. ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை ஒளி கொடுத்தது. இந்த இருள் பூமியை காரணம் ஜனங்களை மூடும் என்று சொன்னாங்க. அப்படி கர்த்தருடைய வல்லமை உங்களில் பிரகாசிக்க நாம் ஒப்பு கொடுப்போம், நாம் செயல்படுத்தணும். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரசன்னத்தை, அந்த மகிமையை, அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை, கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னத்தை இழந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய வெளிச்சத்திலே, கர்த்தருடைய வார்த்தையிலே அவரை ஆராதித்து இன்னும் 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 நாம் பிரகாசிப்போம். இன்னும் தேவனுடைய வல்லமையிலே நாம் எழுவோம். கர்த்தருக்காய் ஒளி கொடுப்போம், கர்த்தருக்காய் பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக வேதம் சொல்லப்படுகிறது பாருங்க, 8-9 வசனம். ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்குகிறது. அவருக்கு பிரியமானது என்னங்க? ஆவின் கனினால நிரப்பப்படும் அன்பு, சந்தோஷம். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லப்படுறது பாருங்க. ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், அப்புறம் விசுவாசம், சாந்தம், நிச்சயம். இப்படி ஆவின் கனியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆண்டவர் திம்மரத்தை பார்த்தார், கனி இல்லை, சபிச்சார், பட்டு போயிட்டு. சொல்றார், நாம் எல்லாரும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்குள்ள இருக்கிற அந்த கனி நமக்குள் வைத்திருக்கணும். ஆத்துமா என்கிற கனி கொடுக்கணும். நம்முடைய குணாதிசயங்களை நாம் கனி உள்ளவர்களா இருக்க வேண்டும். மிக மிக முக்கியம். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆவியானவர் அழகா எழுதி வைத்திருக்கார் எபேசு சபைக்கு. உங்களுக்கும் எனக்கும் எழுதுகிறார், கர்த்தருக்கு பிரியமான என்னதென்று, உகந்தது என்னதென்று, அன்பானது என்னதென்று, அவர் விரும்புகிறது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நாம் சோதித்து நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். தேவனுக்கு பிரியமானதை செய்வோம். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நம்மை பெருக செய்வார், அவருடைய நன்மை கிருபைகளை தொடர்பை செய்வார். பிரியமான அடிப்படை அப்படி செய்யும் பொழுது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான அடிப்படைகளே, எபேசியர் 1:3 பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. கண்களை ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாகி கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு பிரியமானது என்னதென்று, உமக்கு உகந்தது, நீர் விரும்புகிறது, நீர் நேசிக்கிறது என்னதென்று நாங்கள் சோதித்து பார்த்து அவைகளிலே நடந்து உமக்கு பிரியமானவளாய், உம்முடைய பிள்ளையாய், ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவளாய், சாட்சி உள்ளவளாய், அன்பு உள்ளவளாய், ஆண்டவரே, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவளாய், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவளாய், ஆவின்கனினால் நிறைந்தவர்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பரிசுத்தமான பிள்ளைகளாய் நடந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாற்றம் வரட்டும். பரலோக ராஜ்யம் அவர்களுக்குள்ளே வரட்டும். தேவ ராஜ்யம் கட்டப்படட்டும். இயேசுவே, நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். இந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் சொந்த இடைகள் சீவனுள்ள நல்ல ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்த்து அவருக்கு பிரியமானதை நாம் செய்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.